அயோத்தியில் நாளை நடைபெறவுள்ள ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக 22 புண்ணிய நேருடன் ராமேஸ்வரத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அப்போது பிரதமரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத், மதுரை ஆதீனம் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மதுரை மாவட்ட காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் வருகையொட்டி மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் 5 அடுக்கு பாதுகாப்பும், தமிழக போலீசார் சார்பில் விமான நிலைய வெளிவளாகம், சோதனை சாவடி, விமான நிலையம் பின்புறம் 4 வழிச்சாலை உட்பட 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோவில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும் நிலையில் நடிகர் தனுஷ், அவருடைய மகன்கள் மற்றும் ரஜினியின் மனைவி லதா ரஜினிகாந்த் மற்றும் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயண ராவ் ஆகியோர் தனித்தனி கார்களில் அயோத்தி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அப்போது சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், அயோத்தி கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளப் போவது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் நிகழ்வு வரலாற்றில் இடம்பெறும் நிகழ்வாக அமையும் என கூறி அங்கிருந்து சென்றபோது அங்கிருந்து அவரின் ரசிகர்கள் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு அவரை வழி அனுப்பி வைத்தனர். என்ன ஸ்பெஷல் சார் அயோத்தி போறதுல என்ன ஸ்பெஷலா நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்கிற ஒரு ஈவென்ட், மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் சுமார் ஒரு 500 ஆண்டுகளா சுப்ரீம் கோர்ட்டே ரொம்ப பெரிய முடிவு கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ நிறைவேற்றிருக்காங்க. இந்த நாள் வந்து வரலாற்று வந்துட்டு மறக்க முடியாத ஒரு முக்கியமான நாள். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கோயில்களை சுத்தப்படுத்தும் பணியினை பிரதமர் மோடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக் பகுதியில் அமைந்திருக்கும் கலாராம் கோவிலை சுத்தப்படுத்தி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வெளிவீதிகளில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தூய்மை பணிகளை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும், தமிழக மக்களின் ஆன்மீகம் வழிபாட்டு விஷயத்தில் மக்களோடு தமிழக அரசு ஒத்துப்போக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோயில் கட்டணும் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக இருந்தது. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நாளைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தீபாவளி கொண்டாடுகின்ற சூழ்நிலை. நாளைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதற்கு ஏற்கனவே அயோத்தியிலிருந்து அந்த அர்ச்சனையானது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே போக முடியாதுன்னு தமிழ்நாட்டில் கூட எல்லா இடங்களும் கொடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி வீடுகளுக்கு அந்த அச்சதையானது சென்று சேர்ந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டில் வைத்து நாளைக்கு விளக்கேற்றி அந்த தீபாவளியை அங்கே கும்பாபிஷேகம் நடக்கின்ற நாளைக்கு இவர்கள் நம்ம நாளைக்கு எல்லா வீடுகள்லையுமே இந்த விளக்கேற்றி அதை வரவேற்கும் விதமாக தீபாவளி கொண்டாட இருக்கிறார்கள். புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் முருகன். இவரது 16 வயது மகன் ஜெகதீஷ் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் இன்று ஜெகதீஷ் தனது நண்பர்கள் 5 பேருடன் பாண்டி மெரினா கடற்கரை மணலில் ஓடும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார். பின்னர் ஜெகதீஷ் மட்டும் கடலில் இறங்கி குளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது எழுந்த ராட்சத அலையில் சிக்கிய மாணவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கடலோர காவல்படை போலீசார் மற்றும் ஒதியஞ்சாலை போலீசார் உயிரிழந்த மாணவனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த 20 நாட்களில் புதுச்சேரியில் 6 மாணவர்கள் உட்பட 7 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் உள்ள கூட்டுறவு பெட்ரோல் பங்கில் பொதுமக்களை ஏற்றி சென்ற ஆட்டோ பெட்ரோல் நிரப்புவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் ஆட்டோவின் பின்புறம் வேகமாக வந்த கார் மோதியதில் ஆட்டோவில் பயணித்த 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.